ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 Corinthians chapter 4 verses 8 and 9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் என்று சொல்கிறார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லைன்னு சொல்கிறார். எல்லா பக்கத்திலும் நெருக்கம். முன்ன நெருக்கம், பின்ன நெருக்கம், மேலே நெருக்கம், கீழே நெருக்கம், பக்கவாட்டுகளில் நெருக்கம், 4 பக்கமும் 6 பக்கமும் நெருக்கம். மேலே கீழே முன்ன பின்ன 2 பக்கங்களிலும் பார்த்திங்கன்னா அப்படியே நெருக்கப்படுகிற ஒரு அனுபவம். எங்கேயுமே அசைய முடியாது. மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது, பக்கவாட்டுகளில் அசைய முடியாது, முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. பயங்கரமான ஒரு நெருக்கம். அப்படிப்பட்ட நெருக்கத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார்னா, அவ்வளோ நெருக்கங்கள் எங்களை நெருக்கினாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது காரணம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேசாக அவங்கள நெருக்கினாலே ஒடுங்கி போயிடுவாங்க. லேசாக நெருக்கினாலே ஒடுங்கி போயிடுவாங்க. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, நாங்கள் எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கவே மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவுலுக்கு உள்ள, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நிறைவாய் நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறதினால் நம்மளை யார் நெருக்கினாலும் அந்த நெருக்கத்தில் நம்மளை நெருக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறபடினால் யாருமே நம்மளை நெருக்கி ஒடுக்க முடியாது. நம்ம ஒடுங்கி போகவே மாட்டோம். எவ்வளோ நெருக்கினாலும், எவ்வளோ நம்மளை போட்டு எந்த பக்கத்தில் நெருக்கினாலும் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம். ஏன்னா 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த பொக்கிஷம் என்றால் அந்த விலையேற பெற்ற தேவ பிரசன்னம் நமக்குள்ள, அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம மண்பாண்டம், சாதாரண மண்ணான மனுஷர்கள். நம்ம இந்த மண்ணான மனிதர்களாக இருந்த நமக்குள்ள தேவன் பாருங்க பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அப்படி பொக்கிஷத்தை வச்சிருக்கிறதுனால தான் எந்த பக்கம் நம்மளை நெருக்கினாலும் நம்ம ஒடுங்கி போகாமல் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பது நிமித்தம் உங்களுக்கு எப்பக்கமும் நெருக்கம். எல்லா சூழ்நிலைகளிலும் முன்னையும் போக முடியாமல், பின்னையும் போக முடியாமல், எங்கேயும் அசைய முடியாமல், கீழேயும் போக முடியாமல், மேலேயும் போக முடியாமல் இன்றைக்கி உட்கார்ந்த நிலையில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒடுங்கி போகவே இல்லை. எவ்வளோ நெருக்கினாலும் உங்களை யாரும் ஒடுக்க முடியல. நல்லா தான் இருக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள அந்த மகத்துவமுள்ள வல்லமை, அவருடைய பொக்கிஷம், அதாவது ரட்சிப்பு, தேவ பிரசன்னம், கிறிஸ்து உங்களுக்குள்ளே நிறைவாய் இருக்கிறார் என்பது தான் காரியம். அதனால தான் இதுவரைக்கும் நீங்கள் ஒடுங்கி போகாமல் நிலை நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63 அதிகாரம் 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இங்கே பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். கர்த்தர் நெருக்கப்பட்டார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களையும் என்னையும் ஒருத்தன் நெருக்கிறான், ஒடுக்கிறான், நமக்கு பல விதமான சோதனைகளை கொடுக்குறான்னா அது உங்களுக்கு கொடுக்குற சோதனை அல்ல, உங்களை நெருக்கிற நெருக்கம் அல்ல.
அது யாரை நெருக்கிற நெருக்கம்னு சொன்னால் கர்த்தரை நெருக்கிற நெருக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்குது. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அப்போது எப்பக்கத்திலும் நம்மளை நெருக்கினாலும் நம்ம ஒடுங்கி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம், நமக்குள் இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ளே நிறைவாய் வாசமாக இருக்கிறபடினால் நம்மளை நெருக்கிறவன் யாரையும் நெருக்கிறானா கர்த்தரையும் சேர்த்து தான் நெருக்கிறான் என்பது உண்மை. அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால்தான் நாம் நெருக்கப்பட ஒடுங்கி போகாமல் கீழே தள்ளப்படாமல் நம்ம காக்கப்படுகிறோம் என்பது உண்மை. ஆனால் தான் பவுல் சொல்லும் போது சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்போ எங்களை நெருக்குவான், நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். எங்களை கலக்குவான், மனம் முறிவடைய மாட்டோம். துன்பப்படுத்துவான், கைவிடப்பட மாட்டோம். எங்களை கீழே தள்ளுவாங்க, மடிந்து போக மாட்டோம். இதுதான் அப்போஸ்தலனுடைய அறிக்கை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இங்கே அப்போஸ்தலனுக்கு நேரிட்ட இந்த எல்லா காரியமும் ஒருவேளை உங்களுக்கு நேரிட்டிருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் யாரும் நீங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, நீங்கள் மனமுறிவடைகிறதில்லை, நீங்கள் கைவிடப்படுகிறதில்லை, நீங்கள் மடிந்து போகிறதில்லை. கர்த்தர் உங்களை அற்புதமாய் காத்து உங்களை வழிநடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் நிறைவு இருக்கிறபடினால் நீங்கள் ஒரு நாளும் ஒடுங்கி போக மாட்டீர்கள் என்பது நிச்சயம். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே சோர்ந்து போய் ஒருவேளை இந்த நெருக்கத்து நிமித்தம் ஏன் இந்த நெருக்கம் என்று கலங்கி போயிருக்கிற சகோதரி சகோதரியே, கலக்கம் வேண்டாம். உங்களை எவ்வளோ நெருக்கினாலும் உங்களுக்கு எந்த சேதமும் வராது என்பது தான் உண்மை. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று அப்போஸ்தலன் சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் எங்களையும் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி நடத்தினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்து அவர்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த நெருக்கத்திலே, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார் என்று நாங்கள் வாசித்த அந்த ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ நன்மை செய்தருளி ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.